விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. கமலஹாசன் தினகரன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கணும்னா, நீங்கள் கரூரில் காட்டின கூட்டத்தை விக்கிரவாண்டியில் காட்டியிருக்கணும். வன்னியர்பறையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மீறி நிற்க முடியும்னு காட்டியிருக்கணும். என்னமே நிற்க முடியாது உங்களால். 60 தொகுதியில் எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலினுக்குள்ளே நீங்கள் நிற்கவே முடியாது. வன்னியர்பறையர் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். உங்கள் ரசிகர்களே வந்து உங்கள் பின்னாடி நிற்க மாட்டான். அது ஒரு தவறு. 3வது தவறு, தனியாட்சின்னு சொல்லியிருக்கணும். கூட்டணி பங்கு தருவன்னு சொல்லியிருக்கக்கூடாது. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு பலம் நிரூபிக்காத உங்ககிட்ட யாரும் வரல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் விஜய்கிட்ட யாரும் வரல. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத விஜய்கிட்ட யாரும் வரல. இந்த 3 தவறையும் நீங்கள் செய்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் இன்னும் தவறுகள் தான் செய்வீங்க, மண்குதிரையாக தான் இருப்பீங்கிறது என்னோட பார்வை. இதை மீறி நீங்கள் பலம் நிரூபிச்சிங்கன்னா 26 என்ன பலத்தை நிரூபிப்பீங்களோ அதை நான் ஒத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை, 50 கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லை. உங்கள் பிறந்த நாள் 35 இடத்துல தான் கொண்டாடப்பட்டது. கேண்டிடேட் உங்கள் பணியூர் அலுவலகத்துக்கு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து கேண்டிடேட் வாங்கணும்னா பணம் செலவாகும். அதுக்கு ஆட்கள் ரெடி இல்லைங்கும் போது, 50 பேருக்கு மேலே ரெடி இல்லைங்கும் போது ஆன்லைன் கேண்டிடேட்ஸ்னு ஒரு பெரிய அபத்தத்தை நீங்கள் அவுத்து விட்டுருக்கீங்க. இப்படி நிறைய தவறுகள் இங்கே நடக்குது. உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. அது சீமான், எடப்பாடி, ஸ்டாலினை விட க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு திறமை இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, மண்குதிரையாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு தாவேக்கா பங்கு போனாரு அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்காவுக்கும் அந்த பலம் கிடைக்கும். அந்த பலம் கிடைக்கும். நான் தாவேக்காவுக்கு போனால் அவர் போகக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். தாவேக்காவுக்கு போனாலும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையாது? தாவேக்கா போனால் அவருக்கு அதிகாரம் கிடைக்காது. அதிகாரம் இல்லை. திமுகவில் போனால் அதிகாரம் கிடைக்கும். அன்பழகம் மாதிரி ஒரு உயரிய இடம் கூட ஸ்டாலின் அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் அதுக்கு திமுக மந்திரிகளுக்குள்ளே எதிர்ப்பு இருக்கும். நம்ம அவங்களும் ட்ரெடிஷ்னலாக திமுகவுக்குள்ளே இருக்கவங்க ஓவர் நைட்டில் ஓபிஎஸ்க்கு அந்த இடம் கொடுத்தா ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறத நம்ம கேட்டுக்க முடியும். நம்ம அந்த கட்சியில் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோன்னு அந்த மூத்த முன்னணி அமைச்சர்கள்ட்டையும் இருக்கும். நான் மறுக்க வரல. ஒரு முக்கிய இடம் ஸ்டாலின் கொடுப்பார், சபாநாயகராக கூட கொடுக்கலாம். ஏதோ ஒரு அதிகாரம் மையத்துக்குள்ளே அவர் ஓபிஎஸ்க்கு வந்து ஸ்டாலின் கூட போனால் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். விஜய் கூட போனாலும் விஜய்க்கு அவர் ப்ளஸ் தான். ஸோ அதிமுக எந்தெந்த தொகுதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது? சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல். இங்கே ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலான ஒரு தலைவரே ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலின் தன் கூட்டணி பலத்தால் தான் இந்த இடங்களில் ஜெயிக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை விட ஸ்டாலின் தலைமைக்கு 10 விழுக்காடுக்கு மேலே ஓட்டு அதிகம் வரும். நான் என் மனச்சாட்சிப்படி உண்மையை உணர்ந்து சொல்கிறேன்.